இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நான்வெஜ் ரெசிபி ஆட்டுக்குடல் தொக்கு. இந்த ஆட்டுக்குடல் தொக்கு வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு ஆட்டுடைய குடல் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம போட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த போட்டியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே போட்டி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த குடல் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்குடலை இதுல சேர்த்துடலாம். இது கூட நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி இதோட சேர்த்துடலாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஆட்டுக்குடல் வந்து இந்த தண்ணியில நிரம்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 3ல இருந்து 4 விசில் வச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு 4 விசில் வச்சிருக்கோம். ஆட்டுக்குடல் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி, அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 துண்டு பட்டை சேர்த்துடலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கியிருக்கு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வதங்கிடுச்சு. நம்ம 1 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். ஏற்கனவே நம்ம 4 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கிற போட்டியை நம்ம அந்த தண்ணியோடவே இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இந்த போட்டி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகணும், அதுக்காக மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குடலை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த போட்டியில் கொஞ்சம் போல் தண்ணி இருக்கும் பொழுதே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை கலந்துருங்க. இப்போ போட்டி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி தலையும் நறுக்கி இதோட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான ஆட்டுக்குடல் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஆட்டுக்குடல் தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.